சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் என்பவழி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர். வணக்கம். வணக்கம் ஃபெலிக்ஸ். மக்களவையில் நேற்று எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியின் பேச்சு, அவர் மகாபாரதத்தை சுட்டிக்காட்டி சக்கர வியூகம் பத்தி எல்லாம் பேசினாரு. அந்த சக்கர வியூகத்தில் ஒரு 6 பேர் இருக்காங்க அப்படின்னு அந்த பட்டியலாம் போட்டாரு. இப்போ நீங்க இளைஞர்களை அபிமன்யுக்குலாம் நினைக்கிறீங்க, ஆனா அவங்க அர்ஜுனர் அப்படின்லாம் பேசினாரு. இதிகாசங்கள்ல இருந்து பொதுவா பாஜகவினர் தான் உதாரணங்கள்லாம் எடுத்து பேசுவாங்க. இப்போ ராகுல் காந்தி அந்த மாதிரியான உதாரணங்களை எடுத்து பேசியிருக்காரு. இன்னும் சொல்ல போனா அல்வாக்கின்றதுல கூட உங்களுக்கு ஒடுக்கப்பட்டவருக்கான சிறுபான்மைக்கான பங்களிப்பு அல்வாக்கின்றத கூட நீங்க கொடுக்கல அப்படின்ற மாதிரி பேசுறாரு. இன்னொன்னு, நடுத்தர வர்க்கம் தான் அவங்களை ஆதரிச்சாங்க, அவங்க முதுகுலயே நீங்க குத்தி இருக்கிறீங்க அப்படின்றதுலாம் சுட்டி காட்டியிருக்காரு. அவருடைய பேச்சு எப்படி பாக்குறீங்க? இதிகாசங்களிலிருந்து மேற்கோள் காட்டுவது ராகுல் காந்தியின் தந்தையார் ராஜீவ் காந்தி காலத்திலிருந்து இருக்கு. விபி சிங்கோட ஃபர்ஸ்ட் பட்ஜெட் 1990, அதை அவர் கிரிட்டிசைஸ் பண்ணும்போது இத்தகைய உதாரணங்களை பயன்படுத்தியிருக்காரு. சக்கரவியூகம்னு எக்ஸாக்டா சொல்லல, ஆனால் இந்த மாதிரியான இந்திய புராண உதாரணங்களை பயன்படுத்தி இருக்கிறார். ஆன்டி பீப்புள் ஆன்டி புவர், இதுதான் அவர் அப்போ சொன்ன கருத்து. அதாவது விலைவாசி உயர்வையும் இன்ஃப்ளேஷனையும் பணவீக்கத்தையும் கட்டுப்படுத்த அரசு தவறிவிட்டது. சாதாரண ஜனங்களுக்கு விபி சிங் பட்ஜெட்டால எந்த ரிலீஃபும் கிடைக்கல. ரிச் அண்ட் லார்ஜ் இண்டஸ்ட்ரியலிஸ்ட், பணக்காரர்களுக்கும் பெரும் முதலாளிகளுக்கு தான் இந்த பட்ஜெட் உதவியா இருக்கு. டிட் நாட் allocate sufficient funds for social sectors like education, health care and rural development. இதுக்கெல்லாம் சரியான ஃபண்டு கொடுக்கல. ஸோ பட்ஜெட் ஆஃப் டிஸ்பேர், அதாவது ஒரு டிஸ்பேர்னா ஒரு வகையான கம்பல்ஷன், அதுக்கான பட்ஜெட். இப்போ இந்த பட்ஜெட் கூட்டணிக்கான பட்ஜெட், நாற்காலிக்கான பட்ஜெட். அதே மாதிரி அப்போ அந்த டெஸ்பேருங்கிற வார்த்தையை அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. ராகுல் காந்தி தந்தையாரின் வழியை ஃபாலோ பண்ணியிருக்கிறார் என்றுதான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். சக்கரவியூகம் உதாரணம் பழமையானது தான். அது பலரும் பல கட்டங்களில் பயன்படுத்தி இருக்காங்க. சக்கரவியூகத்தில் மாட்டினா வெளியில வர்ற வழி என்பது கிருஷ்ணருக்கு தெரியும், அர்ஜுனனுக்கு தெரியும். ராகுல் காந்தியும் இதுல இப்போ கிருஷ்ணன் ரோல் எடுக்கிறாருன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா அர்ஜுனன் ரோலை அவர் ஏற்கனவே மற்றவங்களுக்கு கொடுத்துட்டாரு, இளைஞர்களுக்கும் நடுத்தர வர்க்கத்தினருக்கும் அந்த அர்ஜுன் ரோலை கொடுத்துட்டாரு. அர்ஜுன் ரோலையும் தாண்டியது கிருஷ்ணனோட ரோல், அதைத்தான் அவர் எடுத்துக்கொள்கிறார் என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நேற்றைக்கு சக்கரவியூகத்தை பற்றி சொன்ன கையோட இன்றைக்கு அவர் வயநாடு போயிட்டாரு. வயநாட்டில் நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்டவர்களை பார்த்து ஆறுதல் கூறுவதற்காக போயிட்டாரு. ஆனால் பிரதமர் மணிப்பூர் துக்க நிகழ்வுகளுக்கு போகவே இல்லை, மணிப்பூரை பற்றிய கருத்து தெரிவிக்கிறது இல்லை, வயநாடை பற்றியும் அவர் எந்த கருத்தும் தெரிவிக்கல. பொதுவாக பாரதிய ஜனதா அரசு அது ஆளாத மாநிலங்களில் நடைபெறுகின்ற பல்வேறு வருந்ததுக்குரிய நிகழ்ச்சிகளுக்கு அவங்க கருத்து தெரிவிக்கிறது இல்லைங்கிறது ஒரு பொதுப்படையான குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டிலையும் நீங்க அதை தொடர்ந்து பார்க்கலாம். அப்ப ராகுல் காந்தி இப்ப எடுத்திருக்கிற ரோல் அது இந்துத்துவ ரோலா? இல்ல, அப்படியே எடுத்துக்க முடியாது, இந்துத்துவ ரோல்னு எடுத்துக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் ப்ரோ புவர், ப்ரோ மிடில் கிளாஸ், ஆன்டி ரிச், ஆன்டி இண்டஸ்ட்ரியலிஸ்ட், இப்படியான ஒரு ரோல் என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம். தொடர்ச்சியா விதிமீறலோட தான் ராகுல் காந்தி இயங்குறாரு. குறிப்பா அதானி அம்பானி அவங்களோட பேரை சொன்னதா இருக்கட்டும், RSS தலைவர் மோகன் பகவத் பேரை சொல்றதா இருக்கட்டும், சபாநாயகர் அதை கண்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு படத்தை காட்டும் போதும் சபாநாயகர் கண்டிக்கிறாரு. இன்னொன்னு சொல்ல போனா அவருடைய பேச்சு ரொம்ப எதிர்கட்சினால சீரியஸா அது எடுத்துக்கப்படுதா அப்படின்னும் இல்ல, எல்லாருமே ஒரு சிரிப்பலையில இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பேச்சோட எஃபெக்ட் ஒண்ணு இருக்கா? பேச்சோட எஃபெக்ட் காமன் மேன்டா தானே இருக்கும். யாருக்காக பாராளுமன்றத்தில் குரல் கொடுக்கப்படுகிறது என்றால் சாதாரண ஜனங்களுக்காக, ரொம்ப ஏழை எளியவர்களுக்காக. அவங்ககிட்ட தான் எஃபெக்ட் இருக்கும். பாராளுமன்றத்துக்குள்ள எஃபெக்ட் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட 300 எம்பிக்கள் எதிர்கட்சி வரிசையில் இருக்காங்க, 290+. அவங்க அதை அப்படித்தான் பார்ப்பார்கள். அதாவது சபாநாயகர் சொல்றாரு அவையில் இல்லாதவர்கள் பெயரை குறிப்பிடக்கூடாதுன்னு, அது மரபு தான், மறுப்பதற்கில்லை. ஆனா இத்தகைய மரபு மீறல் தொடர்ந்து நடந்திருக்கு. ஃபெரோஸ் காந்தி காலத்திலே நடந்திருக்கு. அதாவது ராஜீவ்காந்தி அவர்களின் தந்தையார் ராகுல் காந்திக்கு பாட்டனார், அவர் காலத்திலே அது நடந்திருக்கு. நேரு மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை அவர் அடுக்கும் போது பல இண்டஸ்ட்ரியலிஸ்ட் பேரை தான் அவர் குறிப்பிடுறாரு. அப்பவும் இதே கண்டன குரல்கள் எல்லாம் செஞ்சது. பாராளுமன்றத்தில் சில விஷயங்களை குறிப்பிடும் போது
பாராளுமன்றத்தில் இல்லாத நபர்களின் பெயர்களை குறிப்பிட வேண்டியதுங்கிறது ஒரு கட்டாயம் தான் நான் நினைக்கிறேன். இப்ப என்ன ஆகுது, அதானி அம்பானி பேரை சொல்ல வேண்டாம்னு சொன்னோன்னா அவர் A1 A2ன்றாரு. கிரிமினல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ்ல A1னா அக்யூஸ்ட் 1, A2னா அக்யூஸ்ட் 2. ஒரு பெரிய கிரிமினல் கான்ஸ்பிரசி, சதி பின்னல், குற்றமுறு செயல்கள், இதுல எல்லாம் A1 A2ங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. கோர்ட்ல வந்து வாசிக்கும் போது, கேஸை கூப்பிடும் போது A1 A2ங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அதானி அம்பானி பேரையே அதுக்கு சொல்லியிருக்கலாம். சபாநாயகர் வந்து அந்த கண்டனம் தெரிவிக்காமல் இருந்திருந்தா இப்படி A1 A2ங்கிற வார்த்தை பிரயோகம் வந்திருக்காது. இப்போ சபாநாயகர் ஒருதலைபட்சமாக நடந்து கொள்கிறார் என்பதுதானே முதல்ல இருந்தே குற்றச்சாட்டு. ஓம் பிர்லா அவர் சபாநாயகரா பதவி ஏற்ற உடனே அவர் எமர்ஜென்சிக்கான இரங்கல் தெரிவித்து அவரே சொந்த தீர்மானம் வாசிச்சாரு. தீர்மானங்கிறதே யாராவது ஒருத்தர் கொண்டு வந்து முன்மொழிந்து வழிமொழிந்து அப்படித்தானே வரணும். ஆனா அவர் சொந்த தீர்மானம் வாசிச்சாரு. அப்போ அது எப்போ நடந்த சம்பவம்? எவ்வளோ காலகட்டத்துக்கு முன்னாடி, 1975, 50 வருஷம் தாண்டிருச்சு. அப்போ உள்ள எமர்ஜென்சி காலகட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்கள்லாம் இன்னைக்கு சபையில் இருக்காங்களா என்ன? அப்படி கிடையாது. அப்போ இந்த நாட்டோட வளர்ச்சியில் ராகுல் காந்தி சுட்டி காட்டுகிற முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா, ஒன்று 3 சக்திகள் தீர்மானிக்கின்றன. ஃபைனான்சியல் பவர், பெரிய அளவுக்கான பணம் படைத்தவர்கள் இந்த நாட்டின் தலைவிதியை தீர்மானிக்கிறார்கள். அவங்க 2 பேர் தான். இன்ஸ்டிடியூஷனல் ஏஜென்சிஸ், சிபிஐ, இடி, இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷனல் ஏஜென்சிஸை பாரதிய ஜனதா அரசு மிஸ்யூஸ் பண்ணுது. 3வது பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ், அரசியல் தலைமை. இந்த 3 பேரோட பிடியில வந்து இந்த நாடு சிக்கி இருக்கு. அதை காட்டுவதற்கான உதாரணம் சக்கரவியூகம். சக்கரவியூகத்தை 6 பேர் புராணத்துல வந்து வடிவமைக்கிறாங்க. இன்றைக்கு அந்த 6 பேர் யாரு? மோடி, அமித்ஷான்னு வரிசையா அவர் பட்டியலிடுறாரு 6 பேரை. சக்கரவியூகத்துல மாட்டி அபிமன்யு உயிர் இழந்தார். ஆனா வந்து இந்த நாட்டு இளைஞர்கள் அபிமன்யு இல்லை, அவர்கள் அர்ஜுனர்கள். இந்த உதாரணத்துல, புராண உதாரணத்துல தவறு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. 2வது, இப்படியான ஒரு காமன் மேன் உதாரணத்தை, சாதாரண ஜனங்களுக்கு புரியக்கூடிய உதாரணத்தை, தமிழ்நாட்டில் கூட இது புரியுமோ இல்லையோ, வட இந்தியாவில் இது புரியும். அப்படியான ஒரு உதாரணத்தை சொல்லி எதிர்கட்சி தலைவர் பேசுவது என்பது சரிதான் என்பதுதான் என் கருத்து. அப்படி பார்த்தா எதிர்கட்சி தலைவர் பட்ஜெட் உரைக்கு பதில் கொடுக்கும்போது அது முக்கியமான பேச்சாயிரும். எதிர்கட்சி தலைவருங்கிறது கிட்டத்தட்ட 10 வருஷம் கழிச்சு இப்பதான் அந்த பதவி வந்திருக்கு. பட்ஜெட் உரைக்கு அவர் பதில் கொடுக்குறாரு. அப்ப பிரதமர் அவையில இருக்கணும்ல, அவர் ஏன் இல்லை? எதிர்கட்சி தலைவர் ஷெட்யூல் படி தானே பேசுறாங்க. திடீர்னு வந்து ஒன்றும் எதிர்கட்சி தலைவர் பேசலையே, இன்னார் பேசுவாருன்னு நேரம் ஒதுக்கி தான் பேசுறாங்க. இப்போ எதிர்கட்சி தலைவர் பேச்சு கூட பிரதமர் வரலன்னா பிரதமர் எதிர்கட்சிகளை புறக்கணிக்கிறாருன்னு தானே அர்த்தம். இப்ப ராஜ்நாத் சிங் வந்து பிரதமராக நினைச்சாலும் அது முடியாது, ஒருவர் மட்டும் தான் பிரதமர் ஆகணும் அப்படின்ற கொள்கையோட பாஜக இயங்குறாங்க அப்படின்லாம் அவரு பேசுறாரு. பாஜகவினர் பயத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. உண்மையாவே பயத்துல இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக பிஜேபி வந்து அச்சத்தில் இருக்காது. போன ஆட்சியில ரொம்ப தெள்ள தெளிவாகவே தெரியும். சரி, மோடி அவர்கள் கொண்டு வந்து பெரிய அளவுக்கு நாட்டு மக்களை வாட்டி வதித்தது வந்து பண மதிப்பிழப்பு. இதுல மாற்றுக்கிறதே இருக்க முடியாது. இன்னும் சொல்ல போனா சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புல இதே இப்ப சமீபத்திய தீர்ப்புல டிசன்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த நாகரத்னமா தான் அதுக்கும் டிசன்ட் கொடுத்திருந்தாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அது ஒரு தனி மனிதர் தீர்மானிக்கிற விஷயம் இல்லை. அப்போ யாரு அதை தீர்மானித்தார்கள்? என்ன குழு இருந்தது? ரகசியம் காக்கப்பட வேண்டும், அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனா எப்படி வந்து பண மதிப்பிழப்பு நடவடிக்கை அமல்படுத்தப்பட்டதுன்னா ஒரு தனி மனித சிந்தனை இல்லைன்னா அவங்க தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. அதாவது பிரதமர் மோடி என்கிற ஒரே ஒரு ஒற்றை அதிகார மையம் இந்த நாட்டே எதிர்காலத்தையே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயத்துல தீர்மானிக்குது. அப்ப அதை எதிர்த்து கருத்து சொல்றது கூட யாரும் தயாரா இல்லைல்ல. கருத்து சொல்வதற்கோ அதை கிரிட்டிசைஸ் பண்றதுக்கோ யாருமே தயாரா இல்லை. அப்போ வந்து ஒரு வகையான அச்சம்தான். சில மாநில கட்சிகள் இந்த அச்சத்தை நீங்க பார்க்கலாம். மாநில கட்சிகளோட தலைமைக்கு எதிராக கருத்தை சொல்ல மாட்டாங்க. ஆனா நேஷனல் பார்ட்டி எப்போதுமே வந்து பொதுவானதாக தான் இருக்கும். என்ன காரணம்னா, தேசம் ரொம்ப பெரியது, பல்வேறு மாநிலங்கள், மாநில அவாக்கள், ரீஜனல் ஆஸ்பிரேஷன்ஸ், அப்படிங்கும்போது பல மாற்று கருத்துகள் வரும். ஆனா பிஜேபி ஆட்சியில மாற்று கருத்து சொல்ல முடியலையே. இதே வாஜ்பாய் ஆட்சியில நிறைய மாற்று கருத்து இருந்தது. அப்போ மோடி வந்து ஒரு இரும்பு பிடியோட ஒரு சர்வாதிகாரமாக கட்சியும் ஆட்சியும் வழி நடத்துகிறார். இது குற்றச்சாட்டு 10 வருஷமா. இப்போ வந்து அது பலவீனமாயிருக்கு. மோடி அவர்கள் இன்செக்யூரா ஃபீல் பண்றாங்க. ராகுல் காந்தியோட பேச்சுல தான் அந்த வார்த்தைகள்லாம் வருது. அவர் பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கிறாரு. அப்போ யாரு டிசைட் பண்றா? நாளைக்கு ஒரு பிரதமர், மாற்று பிரதமர், இவர் தான் வேற பிரதமர்னு சொல்றதா இருந்தா கூட அது மோகன்ஜி பாகவத், அதாவது RSS. மோகன்ஜி பாகவத்துக்கு அவரோட டென்யூர் முடிய போதுங்க. ஸோ ஆர்எஸ்எஸோட 100ஆண்டு விழா கடந்த பிறகு இந்த ஆட்சியில் ஏற்படுகிற தலைமை மாற்றம் வரத்தான் செய்யும்.
அப்ப ராஜ்நாத் சிங் மாதிரியானவர்கள் நினைத்தாலும் பிரதமர் ஆக முடியாது. என்னன்னா அது திருப்பி ஆர்எஸ்எஸ் கை காட்டணுங்கிற நிலைமை வந்துருது. இதைத்தான் வந்து ராகுல் காந்தி சுட்டி காட்டுறாரு. இதற்கு முன்பாக ராகுல் காந்தி எழுப்பிய முக்கியமான பிரச்சனைகள் வந்து ரஃபேல் ஊழல், அதன் பிறகு வந்து பெகசஸ்ல வந்து ஒரு பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு பேசினாரு. ஆனா அது இரண்டுமே வந்து நிரூபிக்கப்பட முடியாத ஒன்றாகத்தான் இன்னும் இருக்கு அப்படின்னு எதிர்க்கட்சிகள் பேசுறாங்க. இல்ல இது வந்து நிரூபிக்கப்படக்கூடியவை தாங்க. இப்போ சமீபத்துல ஒரு 2-3 டேஸ் பேக்கு யூஎஸ்ல இருக்கிற ஒரு பெரிய ஏஜென்சி, செய்தி ஏஜென்சியும் கூட அவங்க வந்து இந்தியாவில் இருக்கிற டாப் 10 யூஎஸ்ல பணம் வச்சிருக்கிறவங்க அவங்களோட லிஸ்ட் போட்டிருக்காங்க. அதுல நமக்கெல்லாம் நன்கு தெரிந்த பாரதிய ஜனதா அரசியல்வாதிகள் பல பேர் வருது. அப்போ இது எல்லாமே இனிமேல் தான் வரும். 5-10 வருஷம் ஒரு பெரிய மெஜாரிட்டி ஆட்சி. 2019 2024 வரைக்கும் அது ஒரு மிருகபல மெஜாரிட்டி ஆட்சியா தான் இருந்தது. அப்போ முணுமுணுப்பு குரல்கள் வெளியிலே வராது. அதே மாதிரி விசில் ப்ளோயர்ஸ், அரசாங்கத்துக்கு உள்ள இருந்தே தகவல் கொடுக்குறவங்க, அவங்க அடக்கிதான் வாசிப்பாங்க. இப்பதான் வந்து அது வெளியில வரும். என்ன காரணம் அப்படின்னா அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற பல முரண்பாடுகள். இப்போ இயல்பாக சந்திரபாபு நாயுடுவோ அல்லது வந்து நிதிஷ்குமாரோ பல நிபந்தனைகளை அவங்க விதிக்க தான் செய்வாங்க. ஒண்ணுமே இல்லைங்க, சிவசேனா எங்கள்கிட்ட 7 MP இருக்காங்க. ஒரு காலத்துல வந்து அதாவது ஷிண்டே தலைமையிலான சிவசேனா, எங்களுக்கு வந்து ஒரு காலத்துல பிஜேபி தயவு தேவைப்படுது, இப்ப எங்க தயவு தான் பிஜேபிக்கு தேவைன்னு ஏக்நாத் ஷிண்டே சொல்றாரு. முதலமைச்சர் எங்களுக்கு வந்து இத்தனை சீட்டு வேணும், 113 சீட்டு வேணும், நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் நீங்க அறிவிக்கணும் என்கிற ஒரு அரசியல் நிர்பந்தத்தை கொடுக்கிறாரு. என்ன காரணம்னா அந்த 7 MP தான். நாளைக்கு வந்து சந்திரபாபு நாயுடு அவரோட ஆதரவை விலைக்கு வாபஸ் வாங்கி கொண்டால், அவரோட சேர்ந்து ஷிண்டே, மகாராஷ்டிரா தேர்தலுக்கு பிறகு ஷிண்டே மாதிரியானவர்களும் ஆதரவை வாபஸ் வாங்கி கொண்டால் அரசுக்கு வந்து நிச்சயமற்ற சூழல் இருக்கு. அதனாலதான் மோடி பாதுகாப்பற்ற சூழலில் இருக்கிறார், பாதுகாப்பற்ற மனநிலையில் இருக்கிறார். ஆனாலும் இந்த அரசை தாங்கி பிடிப்பது என்பது 3 சக்திகள் தான். ஒரு சக்தி வந்து பெரிய அளவுக்கான ஃபைனான்ஸ் வச்சிருக்கிற டாப் இண்டஸ்ட்ரியலிஸ்ட், அவங்க 2 பேர் தான். ஒருத்தர் A1, ஒருத்தர் A2. இன்னொன்று வந்து ஆர்எஸ்எஸ் வந்து அரசாங்கத்தை தாங்கி பிடிக்கிறது. இது போக மத்திய அரசாங்கத்தோட புலனாய்வு அமைப்புகள் மிரட்டுகிற சக்தியாக பயன்படுத்தப்படுகின்றன. இந்த குற்றச்சாட்டு தான். அப்போ பெகாசஸ் ஊழல் சம்பந்தமான போன பார்லிமெண்ட்ல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு இந்த பார்லிமெண்ட்ல பதில் கிடைக்கும். ரஃபேல் ஊழல் சம்பந்தமாக போன பாராளுமன்ற கூட்டத்தொடரில் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு இப்ப பதில் கிடைக்கும். என்ன காரணம்னா இயல்பாக உள்ளிருந்து வர வேண்டிய டாக்குமெண்ட், ஆவணங்கள் வந்து இப்பதான் அது வரும். ஏன்னா போன 5 வருடமும் வந்து அது வருவதற்கு அந்த ஒரு பாதுகாப்பற்ற சூழல் நிலவியது. அப்ப இப்ப வரும் என்பது எதிர்பார்ப்பு. சமீபமா ராஜா கூட பேசியிருந்தாரு, நிர்மலா சீதாராமன் வீர தமிழச்சி அப்படின்லாம் பேசியிருந்தாரு. ஏற்கனவே வந்து இந்த வெள்ள பாதிப்புகளுக்காக வந்து நாங்க இந்த மேண்டேட்டரியா ஒதுக்கப்படுகிற 5000 கோடி கொடுத்தோம், அதையே இவங்க சரியா பயன்படுத்தல அப்படின்னு சொல்றாரு. இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, ஏற்கனவே நிதிச்சுமையில மாநில அரசு இருக்காங்க, இதுல பல்வேறு ஸ்கீம்ஸை நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்ப ஏற்கனவே வந்து கல்லூரியில படிக்கிற மாணவிகளுக்கு, அரசு கல்லூரியில படிக்கிற மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய்ன்னு சொல்லி இப்ப அது மாணவர்களுக்கும் அது வந்து அடுத்த கட்டமா போயிருக்குது. மகளிர் உரிமை தொகை, இலவச பேருந்து பயணம்னு நம்ம நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்ப எப்படி அதை சமாளிக்க முடியும்? இந்த நிதி சுமையில நம்ம வந்து மக்களுக்கான நலத்திட்டங்களை கைவிட முடியாத சூழலும் இருக்கு இல்லையா? அதை எப்படி பாக்குறீங்க? மக்களுக்கான நலத்திட்டம், சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம் நிறைவேற்றாம ஒரு மாநில அரசு இருக்க முடியாதுங்க. ஏன்னா அதுதான் வந்து இன்னும் சொல்லப்போனால் அதுதான் அவங்களோட ஒரு ஓட்டு வங்கிக்கான ஆதாரமும் அதுதான். அப்போ நிதி ஆதாரங்களை கொடுக்க வேண்டியது இன்றைய தேதிக்கு வந்து மத்திய அரசாங்கம் தான். நம்மளோட செட்டப் அப்படிதான் இருக்கு. சமீபத்தில் வெளிவந்த ஒரு தீர்ப்பு மட்டும் கொஞ்சம் நம்பிக்கை கீற்றுகளை விதைக்கிறது. அது என்னன்னா, மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ், அதாவது சுரங்கம் மற்றும் கனிம வளங்கள் சம்பந்தமாக வரி விதிக்கிற அதிகாரம், ராயல்டி என்பது வரி அல்ல, ராயல்ட்டியும் வாங்கிக்கலாம் வரியும் விதிக்கலாம் என்கிற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு. அது வந்து நாளை வந்து அந்த வரி விதிப்புங்கிறது ரெட்ரோஸ்பெக்டிவா இல்லைன்னா தீர்ப்பு வெளிவந்ததில் இருந்தா என்ற ஒரு வாதம் மட்டும்தான் பாக்கி இருக்கு அதுல. அப்போ இயல்பாக குத்தகை பாக்கி என்பது ரெட்ரோஸ்பெக்டிவா தான் வரும், வரி என்பது ரெட்ரோஸ்பெக்டிவா வராது. அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து நீங்க வரி விதிக்கலாம் என்று எப்போதுமே வராது. ஆனா குத்தகை பாக்கினா எத்தனை வருஷம் பாக்கி இருக்கோ அத்தனை வருஷம் நீங்க வசூல் பண்ணி தான் ஆகணும். அப்போ மாநில அரசுகளுக்கு, குறிப்பாக வந்து பல மாநிலங்களுக்கு, கனிம வளத்தில் ரொம்ப சிறந்து விளங்குகிற மாநிலங்களுக்கு குத்தகை பாக்கி 10 வருஷம் 20 வருஷம் தான் பாக்கி இருக்கு.
தமிழ்நாட்டுக்கும் குத்தகை பாக்கி இருக்கு. எதுலன்னா அந்த சிமெண்ட் தொழிற்சாலைகளுக்கு தேவைப்படுகிற சுண்ணாம்பு கற்களை வெட்டி எடுக்கிற குவாரி, இப்படியான பல குவாரி தமிழ்நாட்டில் கனிம வளம் அந்த வகையில கம்மி, ஆனா பாக்கி இருக்கு, ராயல்டி பாக்கி இருக்கு. அந்த ரிசீவபிள்ஸ் அந்த கணக்கை எடுக்கிறாங்க. மத்திய அரசாங்கத்துக்கு தான் ரிசீவபிள் குறையும். அதாவது ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஃபிகர்ல கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் கோடி ரூபாய் வந்து இந்த கணக்குல வந்து வருவாயின்னு காட்டி, வருவாய் வருவதற்கான ஸ்கோப் இருக்குன்னு காட்டியிருக்காங்க. இப்போ வந்து அந்த வருவாய் வருவது அடைபடும். அதே நேரத்தில் வந்து பழைய பாக்கியை கொடுக்க வேண்டிய கம்பல்ஷன் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு ஏற்படும். நாளைக்கு நமக்கு தெளிவாகும். மாநில அரசாங்கத்துக்கு புதிய வருவாய் கிடைக்கும். அப்ப அந்த புதிய வருவாயை வைத்து பல சமூக நலத்திட்டங்களை செயல்படுத்த வேண்டியதுதான். அப்படி இல்லாட்டாலும் மாநில அரசுகள் ஒரு எந்த இடத்துல வந்து சின்ன ஒரு நிதி மேலாண்மையில பிழை செய்யுது அப்படின்னா, பிற திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதிகளை எடுத்து சமுதாய நல திட்டங்களுக்கு டைவெர்ட் பண்றது. அது வந்து சரியான நிதி மேலாண்மை இல்லை என்பதுதான் நிபுணர்களின் கருத்து. என்றாலும் எல்லா மாநில அரசுமே ஏதாவது ஒரு வகையில இது மாதிரியான சமூக நல திட்டங்களை செயல்படுத்தி தான் ஆகணும். எம்ஜிஆர் காலத்திலேயே சத்துணவு திட்டம் அது திடீர்னு 81 தான் அறிவிச்சாரு. இப்போ 81 அறிவிக்கும் போது ஃபண்ட் இல்லை. ஃபண்ட் இல்லாம அரிசியே இல்லை. ஏன்னா அரிசி வந்து மத்திய தோப்புல இருந்தா நமக்கு வரணும். அப்போ சத்துணவுனா அரிசி இல்லாம எப்படி சத்துணவு போட? இந்திரா காந்தி அம்மா அப்போ அவங்க காங்கிரஸ் பிரைம் மினிஸ்டர். அதிமுக காங்கிரஸ் உறவு கசந்தது. திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் 80ல் தமிழ்நாட்டில் வெற்றி. ஸோ அவங்க அரிசி விடுவிக்கல. ஆனால் எம்ஜிஆர் அரசியல் அழுத்தம் கொடுத்தாரு. கருப்பு சட்டை அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டாரு. மத்திய தோப்புலேருந்து அரிசி விடுவிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு சத்துணவு திட்டத்துக்கு நிதி கேட்டு போகும்போது அன்றைக்கு வந்து நிதி கமிஷன், மன்மோகன் சிங் வந்து துணைத் தலைவர், ராஜீவ்காந்தி பிரதமர். மன்மோகன் சிங் விடுவிக்க மறுத்தார். அப்புறம் ராஜீவ்காந்தி தலையிட்டு சமரசம் செய்து நிதி விடுவித்தார். எதுக்காக நான் இது சொல்ல வரேன்னா, மத்திய அரசாங்கம் கையில எல்லா பைனான்சியல் பவரும் இருக்கிற இந்தியா மாதிரியான ஒரு நாட்டில் ஒரு ட்ரூ ஃபெடரலிசம் இங்க இல்லை. மாநிலம் எப்போதுமே நிதி பற்றாக்குறையில தடுமாறத்தான் செய்யும். நிதி பற்றாக்குறை அது 5000 கோடி ரூபாய் நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, மேண்டேட்டரி. இந்த மேண்டேட்டரி 5000 கோடி ரூபாய் ஆண்டாண்டுக்கு கொடுத்து அந்த 5000 கோடி ரூபாயில கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபாய் அளவுக்கான பணிகள் நடந்ததுக்கெல்லாம் தமிழ்நாடு அரசாங்கம் அந்த தென் மாவட்ட வெள்ள பாதிப்பின் போதே அதை வெளியிட்டுருச்சு. வேணா அவங்க ஒரு வெள்ளை அறிக்கை வேணா வெளியிடலாம். அப்போ எதுவுமே செலவு செய்யல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. முதல்ல ஒரு மினிஸ்டர் சொல்லும்போது 90% வேலை பூர்த்தி ஆயிடுச்சுன்னு சொன்னாரு. அது தவறு. ஆனா வந்து 70% வேலை பூர்த்தி ஆயிருக்கு. இப்ப கூட புதிய கமிஷனர் குமரகுரு வந்திருக்கிறாரு. அவர் சென்னை நகரத்தோட வெள்ள பாதிப்பு மேலாண்மை சம்பந்தமான பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வருகிறார். எதுக்காக நான் இது சொல்ல வரேன்னா, மத்திய அரசாங்கம் கொடுக்குற நிதியை வந்து யாரும் வந்து அப்படியே கிடப்பில எல்லாம் போட மாட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல ஃபண்ட் டைவர்ஷன் இருக்கா இல்லையா, இதைத்தான் நம்ம பார்க்கணும். அது சிஏஜி ரிப்போர்ட்ல தெளிவாயிரும். இல்ல, இப்ப நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனே சொன்னாங்க, வெஸ்ட் பெங்காலுக்கு நாங்க எவ்வளவு ஒதுக்கி இருக்கிறோம், ஆனா அதை அந்த மாநில அரசு வந்து சரியா அதை வந்து செலவு பண்ணல, சரியா கையாளல அப்படின்ற குற்றச்சாட்டை வச்சாங்க. இங்க இருக்கிற பாஜக பிரமுகர்களும் அதே தான் சொல்றாங்க, ஒதுக்கப்படுற நிதி வந்து சரியா செலவு பண்றது இல்ல மாநில அரசு அப்படின்னு. பிஜேபி எப்போதுமே சொல்ற குற்றச்சாட்டுங்க அது. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒரு விஷயத்த ஒரு குற்றச்சாட்டை சுமத்திட்டு அதுக்கு பிறகு புள்ளி விவரத்தோட மாநில அரசு பதிலளிக்கும் போது அதுக்கு திருப்பி அவங்க மறுமொழி கூறுறதே இல்லை. நீங்க தொடர்ந்து அதை பார்க்கலாம். அவங்க வந்து பொத்தாம்பதோ ஒரு குற்றச்சாட்டை சொல்லிடுவாங்க. மாநில அரசு வந்து அதுக்கான புள்ளி விவரங்களை எல்லாம் எடுத்து அந்த அவங்க சொன்னது தவறுன்னு நிரூபிக்கும் போது அவங்க பதிலே சொல்றதே இல்லையே. அது அவங்களோட ப்ராப்ளம். அது ஆக்சுவலா எப்போதுமே நிர்மலா சீதாராமன் சொன்னதை மட்டுமே எடுத்து பிஜேபியோட லீடர்ஸ், லோக்கல் லீடர்ஸ் அதை பேசிட்டே வராங்க. அண்ணாமலை உட்பட, எச் ராஜா உட்பட பேசிக்கிட்டே வராங்க. ஆனா அது அப்படி இல்லை. நான் பார்க்குற குறைபாடு என்பது ஃபண்ட் டைவர்ஷன் தான். ஒரு திட்டத்துக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை வேறொரு திட்டத்துக்கு செலவு செய்வது, அது சரியான நிதி மேலாண்மை இல்லை. அந்த குற்றச்சாட்டை நம்ம எப்போதுமே எல்லா மாநிலங்கள் மீதும் வைக்கலாம். அல்வாக்கின்றதை பத்தி நீங்க எதுவுமே சொல்லியே சார். அதாவது அது ஒரு சடங்கு. ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா, 10 பேர் சேர்ந்து அந்த ஹல்வா ப்ரிப்பரேஷன்ல இருக்கிறீங்க, சம்பிரதாயப்படி நடக்குது அது பட்ஜெட்டுக்கு முன்னாடி. அந்த 10 பேர்ல ஒருத்தர் கூட வந்து பழங்குடி இனத்தை சேர்ந்தவரோ பட்டியல் இனத்தை சேர்ந்தவரோ இல்ல. 10 பேர் நிதியமைச்சரோட புகைப்படத்துல காட்சி திரும்போது அவங்க இல்ல. ஆனா அப்படியான அதிகாரிகளும் சேர்ந்து தயாரிச்சது தானே இந்த பட்ஜெட் அப்படின்னு அது அவர் வந்து ஒரு பிம்ப ரீதியா தான் அந்த குற்றச்சாட்டை வைத்தார். அதுக்கு அவங்க ஒன்றும் பதில் சொல்ல, நிர்மலா சீதாராமன் அவர்கள் பதில் சொல்ல. ஆனா அவங்க சிரிச்சுட்டு இருந்தாங்க. அதுல இருந்து அவங்க ஏத்துக்கிறாங்கன்னு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன்.
அந்த புகைப்படத்தையும் அவர் காட்டினாரு, அந்த அல்வா புகைப்படத்தை. அதையும் சபாநாயகர் வந்து அதை ரூல் அவுட் பண்ணாரு. ராகுல் காந்தி பேச்சுல எதெல்லாம் வந்து அவை குறிப்புல இடம் பெறுதுங்கிறது நமக்கு இன்னைக்கு தான் தெரிய வரும். இந்த அல்வா புகைப்படம் இதெல்லாம் இடம் பெறுதாங்கிறதும் தெரியல. ஆனா நிர்மலா சீதாராமன் அவர்கள் வழக்கமா எந்திரிச்சு உடனே மறுமொழி கூறுவாங்க. அவங்க வந்து அமைதி காத்ததில் இருந்து அது உண்மை என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். நன்றி சார், உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.